அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே நான்காமவரான திருமழிசை ஆழ்வார் அவர் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தம் இரண்டாவது திவ்ய பிரபந்தமான திருச்சந்த விருத்தம். அது முதலாயிரத்தினுடைய 6வது திவ்ய பிரபந்தமாக அமைந்திருக்கிறது. இப்படி எண்ணிக்கைகளாக சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், திருமழிசை பிரான் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்திலே இந்த திருச்சந்த விருத்தத்திலே எண்ணிக்கைகளையே கொண்டு பாசுரங்களை அமைத்து விடுகிறார். அதை நாம் மேலே அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருச்சந்த விருத்தம் என்ற பெயர் இதற்கு ஏற்பட்டதற்கே என்ன காரணம் என்னால், அது விருத்தம் என்னால் ஒரு செய்யுள், ஒரு பாடல் என்பது பொருள். இது அழகான சந்தத்திலே அமைந்திருக்கிற விருத்தமாகையினாலே, பாடல்களாகையினாலே, சந்தம் என்னால் அழகான ஓசை நயம். அந்த ஒவ்வொரு பாசுரமும் ஒரு குறிப்பிட்ட ஓசை, அதாவது 120 பாசுரங்களும் ஒரே ஓசையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நடையிலே அமைந்திருக்கிறது. இதுபோல மற்ற திவ்ய பிரபந்தங்களிலே கூட நாம் பார்க்க முடியாது. இந்த திருச்சந்த விருத்தத்திலே 120 பாசுரங்கள் இருக்கின்றன. 120 பாசுரங்களும் ஒரே மாதிரியான சந்தத்திலே மிக அழகாக அமைந்திருக்கின்றன. ஆகையினாலே இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு திருச்சந்த விருத்தம் என்றே பெயராக ஆகிவிட்டது. அதாவது இலக்கண குறிப்பின்படி அரிசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்று சொல்லும்படியாக இது ஆசிரிய விருத்தம் என்கிற ஒரு வகையிலே அமைந்திருக்கிற பாவினத்தைச் சேர்ந்தது. சில பேர் கலிவிருத்தம் என்றும் சொல்லுகிறார்கள் என்றும் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான பாசுரங்களிலே தத்துவ கொள்கைகளை மிக அதிகமாக காட்டுகின்றார் திருமழிசை ஆழ்வார். அதாவது பகவானுடைய அவதாரங்கள், அவன் எழுந்தருளிருக்கிற அர்ச்சாவதாரங்கள் என்கிற திருக்கோயில்கள் இவைகளும் கூட திருச்சந்த விருத்தத்திலே காட்டப்பட்டிருக்கின்றன. என்றாலும் கூட இந்த தத்துவ கொள்கைகள் மிக மிக அதிகமாக காட்டப் பெறுகின்றன. அதிலும் முதல் 4 பாசுரங்கள், திருச்சந்த விருத்தத்திலே இருக்கக்கூடிய முதல் 4 பாசுரங்கள், அந்த பாசுரங்களிலே தத்துவ கொள்கைகள் அதிலும் மிக மிக அதிகமாக எளிதிலே பொருள் கூட நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் கடினமான நடையிலே அமைந்திருக்கின்றன முதல் 4 பாசுரங்கள். ஆனாலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் அதை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலே அழகான உரைகளை, வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த வியாக்கியானங்களின் துணை கொண்டு ஓரளவுக்கு நாம் எளிதாகவே அறிந்து கொள்ள முயல்வோம். இதில் முதல் பாசுரம், அதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், திருச்சந்த விருத்தத்திலே திருமழிசை ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்துவம், மேன்மை. எப்படிப்பட்ட மேன்மை என்றால், ஐம்பூதங்கள் என்று சொல்லுகின்றோமே, பஞ்சபூதங்கள், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களை நடத்துபவன், அதாவது அவற்றுடைய நிர்வாககன், அவற்றுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாயிருந்து அவற்றை நடத்துபவன் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். அந்த 5 பூதங்களுக்கு உண்டான குணங்கள் இருக்கின்றனவே, அவைகளும் அந்த நாராயணனாலே தான் அவைகளுக்கு ஏற்பட்டன. அப்படிப்பட்ட எம்பெருமானை நெஞ்சாலும் யாரும் நினைத்து அவனை அறிந்து கொண்டு விட முடியாது என்று முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஊனிலாய வைந்துமாய் உனற்கணின் 4மாய் தீநிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் நீநிலாயதொன்னுமாகி வேறு வேறு தன்மையாய் நீநிலாய வண்ணனின்னை யானினைக்க வல்லரே. ஊனிலாய வைந்துமாய் உனற்கணின் 4மாய் தீநிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் நீநிலாயதொன்னுமாகி வேறு வேறு தன்மையாய் நீநிலாய வண்ணனின்னை யார் நினைக்க வல்லரே. எம்பெருமானே, நின்னை யார் நினைக்க வல்லர்? உன்னை யாராலேதான் நினைக்கவும் முடியும் என்றால் என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய தன்மைகள் இப்படிப்பட்டது என்று யாராலும் நெஞ்சாலே கூட நினைக்க முடியாது. அவரவர்கள் தாங்களே தங்களுடைய முயற்சியாலே அவனை நினைக்க வேண்டும் என்று நினைத்தார்களானால் அவர்களால் நினைக்க முடியாது. எம்பெருமான் இவர்களுக்கு அருள் புரிந்து என்னை இவன் நினைக்கட்டும் என்று நினைத்தால் அந்த எம்பெருமானை நாம் நெஞ்சாலும் நினைக்கலாமே தவிர, இல்லை என்றால் அந்த பகவானை நாம் நினைக்கவே முடியாது. ஏனென்றால்
அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? ஐம்பூதங்கள், அவைகளுக்கு உண்டான குணங்கள், அவை அத்தனைக்கும் இவன்தான் நிர்வாககன் என்று முதலிலே அவனை பற்றி தெரிவிக்கின்றார். அந்த ஐம்பூதங்கள் எப்படியெல்லாம் உண்டாயின என்று வேதம் சொல்லுகிற பொழுது, ஆகாஷாத் வாயுஹு, வாயோஹோ அக்னிஹி, அக்னேஹே ஆபஹா, அத்யஹ பிருத்திவி என்று ஆகாயத்திலிருந்து வாயு உண்டாயிற்று, வாயுவிலிருந்து அக்னி உண்டாயிற்று, அக்னியிலிருந்து ஜலம் தண்ணீர் உண்டாயிற்று, தண்ணீரிலிருந்து பூமி உண்டாயிற்று என்று இந்த 5 பூதங்களுடைய அந்த வரலாற்றை தெரிவிக்கின்றது. இந்த 5 பூதங்களுக்கும் தனித்தனியாக ஓரொரு குணம் உண்டு. அதாவது ஆகாயம் என்னால் அதுக்கு சப்தம், அதாவது ஒலி. இந்த ஆகாயம் என்பது நாம் சொல்ல வேண்டுமென்றால் அந்த இடைவெளி, ஆங்கிலத்திலே ஸ்பேஸ் என்று சொல்லுகின்றோமே, அதுதான் ஆகாயம். அது ஒலி. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டுமானால் அந்த இடைவெளி இருந்தால் தானே செல்லும். ஆகையினாலே ஆகாயத்தினுடைய குணமாக ஒலி, சப்தம் சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே அதிலிருந்து உண்டான வாயு, அதற்கு என்ன குணம் என்றால் அது ஸ்பர்ஷம். அதாவது வாயு நம் மேலே பட்டால் நம்மாலே உணர முடிகிறது அல்லவா? ஆகையினாலே அந்த தொடு உணர்ச்சி, அது வாயுவுக்கு உண்டான குணம். அந்த வாயுவிலிருந்து உண்டாகிற அக்னி, நெருப்பு, அது கண்ணாலே பார்க்கக்கூடிய தோற்றத்தோடு இருக்கிறபடியினாலே அதற்கு ரூபம், அதுதான் முக்கியமான குணம். அந்த நெருப்பிலிருந்து தான் நீர் உண்டாகிறதாம், தண்ணீர், அதற்கு சுவை என்கிற ரசம், அதுதான் அதனுடைய குணம். அந்த ஜலத்திலிருந்து தான் பூமி அதாவது உண்டாகிறது. அந்த பூமிக்கு உண்டான குணமாக கந்தம், அதாவது மனம், வாசனை என்று இப்படி 5 பூதங்களுக்கு 5 குணங்களை சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு தத்துவத்திலிருந்து இன்னொரு தத்துவம் உண்டாகிற பொழுது தனக்கு உண்டான குணத்தோடு தான் எந்த தத்துவத்திலிருந்து உண்டாயிற்றோ அந்த தத்துவத்தினுடைய குணத்தையும் அது கொண்டு இருக்கிறதா. அதாவது மறுபடியும் இதை சொல்ல வேண்டும் என்றால், ஆகாயத்திற்கு சப்தம் என்கிற ஒரே ஒரு குணம் மட்டும்தான் உண்டு. ஆனால் ஆகாயத்திலிருந்து உண்டாகிற அந்த, அதாவது நாம் பார்த்தோமே வாயு, காற்று, அந்த காற்றுக்கு அதனுடைய குணம் என்கிறது ஸ்பர்ஷமாயிருந்தாலும் ஆகாயத்தினுடைய குணமான சப்தமும் இந்த காற்றிலே உண்டு என்கிறார்கள். காற்று அடிக்கின்ற பொழுது ஒலியும் கேட்கிறது அல்லவா? ஆகையினாலே ஆகாயத்திற்கு ஒரே குணம் சப்தம். ஆனால் ஆகாயத்தில் உண்டாகிற வாயுவுக்கு சப்தம், அதுக்கு மேலே அதே போல அந்த இதுவும் உண்டு. அதாவது சப்தத்தோடு கூட அந்த ஸ்பர்ஷம் என்கிற 2 குணமும் வாயுவுக்கு உண்டு. வாயுவிலிருந்து நெருப்பு உண்டாகிறது என்று சொன்னால் அந்த நெருப்புக்கு உண்டான குணம் ரூபம். ஆனால் இந்த ஆகாயத்தினுடைய அந்த வாயுவினுடைய 2 குணமும் நெருப்பிலே இருக்குமா? அப்போ நெருப்புக்கு என்ன உண்டுன்னு கேட்டா சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம் என்கிற 3 குணங்கள் நெருப்பிலே உண்டு. நெருப்பிலிருந்து உண்டாகிற ஜலம் என்னால் அந்த ஜலத்திற்கு உண்டாகிற குணம் ஏற்கனவே இருக்கக்கூடிய குணம், அதுதான் சுவை என்கிற ரசம். ஆனால் நெருப்பினுடைய 3 குணங்கள், அதாவது சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம் என்று சொன்னோமே, அதுவும் இந்த ஜலத்திற்கு உண்டு என்கிறபடினாலே ஜலத்திற்கு 4 குணங்களாம். அந்த பிருத்திவி என்கிற பூமி, அதற்கு இயற்கையான குணம் கந்தம் என்கிற குணம். ஆனால் அது ஜலத்திலிருந்து உண்டாகிறபடினாலே ஜலத்தினுடைய 4 குணத்தையும் உடையதாக இருக்கிறது, அதுவும் சேர்ந்திருக்கிறது. ஆக பூமிக்கு 5 குணம். அது பூமிக்கு காரணமான ஜலத்திற்கு 4 குணம், ஜலத்திற்கு காரணமான அக்னிக்கு 3 குணம், அக்னிக்கு காரணமான வாயுவுக்கு 2 குணம், வாயுவுக்கு காரணமான ஆகாசத்திற்கு 1 குணம் என்று இதெல்லாம் சாஸ்திரங்களிலே தெரிவிக்கப்பட்ட விஷயம். அதைத்தான் ஆழ்வார் இங்கே இந்த முதல் பாசுரத்திலே இந்த தத்துவங்களை எப்படி காட்டுகிறார் என்றால், பூநீலாய 5மாய், ஆக பூமியிலே இருக்கக்கூடிய 5 குணங்களுமாய், புனல் கண்ணின்ற 4மாய், புனல் என்கிற தண்ணீர் அதிலே இருக்கக்கூடிய 4 குணங்களுமாய், அதற்கு மேலே தீ நீலாய 3மாய், தீ என்கிற நெருப்பு அதிலே இருக்கக்கூடிய 3 குணங்களுமாய், அதற்கு மேலே தீ நீலாய 3 சிறந்த கால், சிறந்த கால் என்னால் உலகனைத்திற்கும் உயிரை கொடுக்கின்ற காற்று, அந்த காற்றிலே இருக்கக்கூடிய குணங்கள் 2, கால் என்றால் காற்று, சிறந்த கால் 2மாய், அதற்கு மேலே மீனிலாயது 1மாகி, மீனிலாயது என்றால் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய 1 குணம் என்று இப்படி 5, 4, 3, 2, 1 என்ன அந்த பஞ்சபூதங்களுடைய குணங்களை சொல்லி இவை அத்தனையுமாய் இருக்கிறவன் யார் என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று மீனிலாயதொன்றுமாகி, அதற்கு மேலே
வேறு வேறு தன்மையாய் என்றால் வேறு வேறு வஸ்துக்களாக தேவாதி பதார்த்தங்கள், தேவர், மனிதர், திரியக்கு, தாவரம் என்று சொல்லும்படியாக எத்தனை வஸ்துக்களாக இருக்கிறான் பெருமான். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் எத்தனையோ வேற்றுமை, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் எத்தனையோ வேற்றுமை, விலங்குகளுக்கும் மரம், செடி, கொடி முதலான தாவரங்களுக்கும் எத்தனையோ வேற்றுமை. ஆனால் இத்தனை தத்துவங்களுக்கும் பகவான் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அவற்றையெல்லாம் இயக்குகிறான். ஆகையினாலே பகவானை என்ன சொல்லுகிறார்? இப்படி ஒவ்வொன்றுக்கும் உண்டான குணங்களாய் நீ இருப்பதோடு மட்டுமல்லாமல் பகவானே வேறு வேறு தன்மையாய், வேறு வேறு தன்மையாய் நீ இருக்கிறாயே. இப்படி நீ நிலாய வண்ணம், நீ இருக்கின்ற வண்ணத்தை யார் நினைக்க வல்லர்? யார் நெஞ்சாலே நினைக்க முடியும்? இது பகவானுடைய தன்மைகள் இன்னது என்று யாராலே ஒருத்தனாலே அளவிட்டு அறிந்து கொண்டு விட முடியுமா என்று கேட்டால் ஒருத்தராலும் முடியாது. உலகத்தில், அதான் நாம் உலகம் என்று சொல்லுகிறோமே, அதில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் சிருஷ்டித்தவன் பகவான். அத்தனை வஸ்துக்களுக்கும் உண்டான குணங்களுமாயிருக்கிறவன் பகவான். அத்தனை வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியாக ஆதாரமாக இருந்து அந்த வஸ்துக்களையும் தாங்குகிறவன் அந்த பகவான் தான். ஆகையினாலே அப்படிப்பட்ட பகவானை உள்ளபடி உணர வேண்டும் என்றால் உள்ளபடி யாராலும் உணரவே முடியாது. உணர முடியாது என்பதல்ல, நெஞ்சால் கூட நினைக்க முடியாது. நீனிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லர் என்று சொன்னால் சில வஸ்துக்கள் ஒன்றோடொன்று சேராதாம். ஆனாலும் கூட அப்படி சேர்ந்திருப்பதாக நினைக்கவாவது செய்யலாமே, அதை யார் தடுக்க முடியும் என்று கேட்பார்கள். திடீரென்று ஒருத்தன் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? இப்பொழுது ஆகாயத்திலே ஒரு சிங்கம் இருக்கிறது என்று நினைத்தால் நினைக்கிறத யாரும் தடுக்க முடியாது. ஆகாயத்தில் சிங்கம் இருக்காது என்பது உண்மைதான். ஆனால் நினைப்பதற்கு என்ன தடை என்று கேட்பார்கள். ஆனால் இந்த பகவான் விஷயத்திலே அவனை நினைக்கவும் கூட முடியாது. அப்படி சேராச்சேர்த்தியா இருக்கிற வஸ்துக்களை நெஞ்சாலேயாவது நினைத்து விடலாம். ஆனால் பகவானை அப்படி நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனாலும் அவனை உள்ளபடி அறிய வேண்டுமானால் எப்படி அறியலாம் என்றால் அவனையே நாம் திருவடிகளை பற்றினோமானால் அவனுடைய அருளாலே அவனை நாம் அறிந்து கொள்ளலாம் என்ற உயர்ந்த தத்துவ கருத்தை இந்த முதல் பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். இது போன்ற உயர்ந்த தத்துவ கருத்துகள் மேல் பாசுரங்களிலும் தெரிவிக்கப்படுகின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம்.